சிந்திப்பாங்க. தன்னோட குழந்தைகள பார்த்தா பாடசாலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. வீட்ல வந்து நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. எவ்வளோ தான் விளையாடுறாங்க, பாடசாலைக்கு போயிட்டு வந்து நாங்க சாப்பாடு ஊட்டி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தூங்க வச்சாலும் தூங்க மாட்டேன்றாங்க. அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து குழம்பிட்டு தான் இருக்கிறாங்க. வீட்ல இருக்கிற நம்மளுடைய முதியவர்களா இருக்கலாம், இல்லாட்டி பெரியாட்கள் யாராவதா இருக்கலாம். அவங்களும் வந்து நான் படுக்கிறேன், 2 ஹவரா படுத்தே இருக்கிறேன். கண்ண மூடுனா தூக்கமே வரதில்ல. நான் என்ன செய்றதுன்னு தெரியல. நைட்டெல்லாம் அங்கிட்டு நடக்கிறேன், இங்கிட்டு நடக்கிறேன், பாட்டு கேட்கிறேன், புத்தகம் படிக்கிறேன். சரி கொஞ்சம் மனத ரிலாக்ஸ் பண்ணிட்டாவது படுப்போம்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் வந்து நிம்மதியான தூக்கம் வருதில்ல. அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தனக்கு உடம்பு வந்து ரொம்ப அலுப்பா இருக்குது. அதனால ஒரு பாடி வாஷ் ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு படுத்து பார்க்கிறேன், எனக்கு தூக்கம் வரல. தூங்குறதுக்கு வந்து ஏதாவது மாத்திரை பயன்படுத்தலாமா? அப்படின்னு கூட சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைய உலகம் வந்து ரொம்பவே வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த வேகமா ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாமும் சேர்ந்து உலகத்தோட வேகமா தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இதுல தூக்கம் அப்படின்றது தான் மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 24 மணித்தியாலத்துல வந்து நம்ம 8 மணித்தியாலம் தூங்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த 8 மணித்தியாலம் தூங்குறோமா அப்படின்னா கூட கிடையாது. நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரல. அதனால நைட்டெல்லாம் மொபைல் ஃபோனை நோண்டிட்டே இருந்தேன். நீண்ட நேரத்துக்கு பிறகு தான் தூங்குனேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் ஏன்? நம்ம நல்லா நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும். நம்மளுடைய உடல்ல வந்து அதிகப்படியான வெப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளால தூங்க முடியாதாம். அதனால விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உடம்புல இருக்கிற வெப்பத்த வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நிம்மதியான உறக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேர் நினைக்கிற விஷயம், நான் குளிர்மையான நிறைய உணவு சாப்பிடுறேன். அதனால என்னுடைய உடல் வந்து அவ்வளோ வெப்பநிலையில இருக்காது அப்படின்னு சொல்லி சிந்திப்பாங்க. ஒரு சிலர் நான் வந்ததுமே ஒஷ் எடுத்துடுறேனே, அப்ப வெப்பம் வெளியேறிடுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, நீங்க உங்களுடைய கால்கள கழுவிட்டு போய் தூங்குங்க. நீங்க நிம்மதியா தூங்கலாம். என்னடா இது! கால்கள கழுவிட்டு போய் தூங்குனா நிம்மதியா தூங்கலாமா? அப்படின்னு கூட இப்ப நான் சொன்னத வச்சு நீங்க யோசிப்பீங்க. ஆமாங்க. என்னன்னு சொன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கிற அனைத்து சூடும் வந்து கால் வழியாவும், காது வழியாவும் தான் வெளியேறுமாம். அப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளைமேட் ரீசன் இருக்கலாம். தலையோட குளிக்க முடியாம இருக்கலாம். எந்த நாளைக்கும் குளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கக்கூடியவங்க கூட இருக்கலாம். எனவே நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கால நல்லா சுத்தமா, நிறைய தண்ணீர் ஊற்றி, குளிர்மையா கழுவிட்டு படுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வுகள் மூலம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே இன்னையிலேருந்து நீங்க யாருமே நிம்மதியான தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நீங்க எல்லாமே செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, கால்கள நல்லா சுத்தமா கழுவிட்டு, நிறைய தண்ணீர் ஊற்றி கால குளுமைப்படுத்துங்க. கால் பாதங்களினூடாக வந்து உங்க உடல்ல இருக்கிற சூடு வெளியே இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். ஓகே, இதே போல ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். பாய் பாய்.